பராசக்தி டிரைலர் காட்சிகள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது பொள்ளாச்சியில் நடைபெற்ற ராணுவ துப்பாக்கிச் சூட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி நடிகர் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தின் டிரைலர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் இந்த டிரைலரில் பொள்ளாச்சியில் அடிச்சு பொள்ளாச்சியிலேயே புதைச்சிடுவோம் என்ற வசனம் இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலம் இந்த திரைப்படம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது பொள்ளாச்சியில் நடைபெற்ற ராணுவ தலையீட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து பேராசிரியர் ராமசாமி தன்னுடைய என்று முடியும் இந்த மொழி போர் என்ற நூலில் விவரித்திருக்கிறார். ஹிந்தி திணிப்பை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றது போல பொள்ளாச்சியிலும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது அஞ்சலகம் முன்பு மாணவர்களும் பொதுமக்களும் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அஞ்சலக பெயர் பலகையில் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை அழிக்க முயற்சித்த ஒரு மாணவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் உயிரிழந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கூட்டம் காவலர்களை நோக்கி சரமாரியாக கற்களை வீசிய நிலையில் காவலர்கள் தடியடி நடத்தினர். இதனால் அந்த கூட்டம் கலைந்து ஓடி உள்ளது. எனினும் இந்த சம்பவங்களால் பொள்ளாச்சியின் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இந்த போராட்டத்தை அடக்க 6 வண்டிகளில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த வீரர்கள் பொள்ளாச்சிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். அப்போது அஞ்சலகம் முன்பு கூடியிருந்த பொதுமக்களை கலைந்து போக ராணுவத்தினர் சொல்லிய நிலையில் அதற்கு சிலர் குழந்தைகளை தூக்கி காண்பித்து சுட்டுவிட வேண்டாம் என்றும் கலைந்து சென்று விடுவதாகவும் கூறினர். ஆனால் அடுத்த சில வினாடிகளில் இயந்திர துப்பாக்கியால் ராணுவத்தினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாகவும் பேராசிரியர் ராமசாமி தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார். 1965ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 நபர்கள் மட்டுமே உயிரிழந்ததாக அரசு தரப்பில் கூறப்பட்டதோடு ராணுவத்தினர் இயந்திர துப்பாக்கியை பயன்படுத்தவில்லை என்று கூறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் ராமசாமி தனது நூலில் குறிப்பிட்டுள்ள சம்பவங்கள் பராசக்தி படத்தின் ட்ரைலரிலும் இடம்பெற்றிருக்கும் நிலையில் இந்த சம்பவத்தை மையப்படுத்தியே பராசக்தி திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்க அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.